லைட் ஹவுஸ் திட்டத்துக்கு நேற்று நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதாவது 1/1/2021 அன்று அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய வீட்டு வசதி தொழில்நுட்ப சவால்களில் இந்தியா அப்படிங்கிற மாநாடு 2019 மார்ச் மாதம் நடைபெற்றது. இது எதற்காக நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் மலிவான விலையில் வீடுகள் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சர்வதேச தொழில்நுட்பங்களில் அதை இந்தியாவில் புகுத்தி ஏழை மக்களுக்கும் வீடு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்காக நடத்தப்பட்டது தான் உலகளாவிய வீட்டு வசதி தொழில்நுட்ப சவால்களில் இந்தியா அப்படிங்கிற மாநாடும். இதில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா அது முன்னோடி திட்டம் எங்கெல்லாம் இப்போ தற்போது செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் பெரும்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல, மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்தூர் அப்படிங்கிற இடத்துல, குஜராத்தில் ராஜ்கோட் அப்படிங்கிற இடத்துல, ராஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி அப்படிங்கிற இடத்துல, திரிபுரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அகர்தாலா அப்படிங்கிற அதனுடைய தலைநகரத்தில், உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா லக்னோவில் ஆகிய நகரங்களில் இந்த லைட் ஹவுஸ் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வசதி துறைக்கு இது ஒரு புதிய திசையை காட்டும் அப்படிங்கிறது நம்முடைய மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு சிறப்பான தொழில்நுட்பங்களை புகுத்தி அதன் மூலமாக கட்டடங்களை வீடுகள் கட்டப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தூரில் செங்கல்கள் மூலமாக சுவர்களை உருவாக்கி வீடுகள் கட்ட போகிறாங்க. நம்ம முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட சாண்ட்விச் இணைப்புகளாக அவை இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பிரெஞ்சு தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்காட்டில் கட்டப்படும் வீடுகள் ஒற்றைக்கல் கான்கிரீட் தொழில்நுட்ப முறையில் குகை வடிவமைப்பில் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது பேரிடர்களை தாங்கும் வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபின்லாந்து தொழில்நுட்பத்தில் கான்கிரீட் மூலம் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட பாகங்களை மட்டும் ஒன்றிணைக்கும் முறையில் வீடுகளை விரைவாகவும் மலிவாகவும் கட்டப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ராஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டினுடைய 3D தொழில்நுட்பத்திலையும், அகர்தாலாவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தொழில்நுட்பத்திலையும், எஃகு சட்டங்களை பயன்படுத்தி லக்னோவில் கனடா தொழில்நுட்பத்திலையும் வீடுகள் கட்டப்படும். இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் ஏழை மக்களுக்கு விரைவாகவும் மலிவாகவும் வீடுகள் கிடைக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்த இருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷா இந்தியா அப்படிங்கிற திட்டம் தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன வீட்டு வசதி தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் புதிய நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஆஷா இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மலிவான வீடுகளுக்கு வரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 8% இருந்தது 1% குறைச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வரியும் பார்த்தீங்கன்னா 12%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமரின் வீடு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயனாளிகள் சுயமாக வீடு கட்டிக்கொள்வதற்கு அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதில் தேசிய அளவில் சேலம் மாநகராட்சி 3ஆம் இடத்தை பிடிச்சிருப்பதாக அதற்கு விருது வழங்கியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிறந்த பேரூராட்சியாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெடாவூர் அப்படிங்கிற பேரூராட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.